அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஆமோஸ் 5:23. உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் தான் சொல்கிறத பார்ப்போம். இன்றைக்கி உலகமே கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடுகிற நாள். எங்கும் தேவனின் பாடல்களும் துதிகளும் தொனிக்கின்ற நாள். எல்லாரோட வீடுகளிலும் அலங்காரமும் விருந்துகளும் நடக்கும். ஆலயத்தில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகின்ற நாள். ஆனால் இது எல்லாமே இன்று ஒரு நாள் அன்று மட்டும்தான் நடைபெறுது. தேவன் இன்றைக்கி மட்டும்தான் நம்மளை பார்க்குறாரா? இல்லை, எல்லா நாளும் தேவன் நம்மளை பார்க்க தான் செய்கிறாரு. ஆனால் நாம் தான் இன்றைக்கி மட்டும் தேவனை அதிசயமாக பார்க்குறோம். அதனால தான் இந்த நாளை மட்டுமே திருவிழாவை நம்ம கொண்டாடுறோம். தேவனை எதிர்பார்க்குறது எல்லா நாளும் தேவனை பார்க்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும்னு. அப்படி நம்ம ஆராதிக்கும் போதும் துதிக்கும் போதும் மனம் திரும்புதலோடு இருக்கணும். நம்ம பாவத்தின் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தேவனை துதிக்கும் போது நம்மளுடைய ஆராதனையும் பாட்டும் அருவருப்பாக இருக்குன்னு தேவன் சொல்கிறார். அப்போ கிறிஸ்மஸ் என்றது தேவன் பிறந்த நாள் மட்டும் இல்லை, தேவன் நம்மளை ரட்சிக்க வந்த நாள். இப்படி நம்மளோட ரட்சகருக்கு நம்ம என்ன பெருசாக இது வரைக்கும் செஞ்சிட்டோம்? தேவன் சொல்கிறாரு, உன்கிட்ட காணிக்க நான் எதிர்பார்க்கல, மனம் திரும்புதலும் கீழ்ப்படியும் தான் எதிர்பார்க்குறேன்னு. இப்படி நம்மளோட ரட்சகருக்காக நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் நாள் தான். இதில் தான் தேவனின் சந்தோஷமும் இருக்கிறதே தவிர நம்ம பாவிகளாக இருந்து ஆராதிக்கிறதுலையும் துதிக்கிறதுலையும் இல்லை. ஆமேன்.